Hi hello friends, welcome to cooking style channel. இந்த வீடியோவில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வந்துட்டு ஜஸ்ட் 30 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். மார்னிங் டைமில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாகட்டும் ஸ்கூலுக்கு போகிறவங்களாகட்டும் ரொம்ப அவசரத்தில் இருக்கும் போது இந்த மாதிரி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்பவே ஈஸி, கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் இதோடைய டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு உப்புமா செய்கிற ரவையை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை வந்துட்டு சிரோட்டி இல்லைன்னா பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 200 கிராம் எடுத்துன்னு இருக்கேன். அது கூடவே ஒரு 100 ml அளவுக்கு தயிர் எடுத்துன்னு இருக்கேன். அது கூடவே கொத்தமல்லியை கட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 துண்டு கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இது போல் திருகி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள். இப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, அது கூட வெங்காயம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகாயும், அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். அடுத்ததாக இப்போது நம்ம எடுத்து வச்சு இந்த தயிரை முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது மிக்ஸ் பண்ணதும் மீதம் இருக்கிற தயிரையும் சேர்த்துடணும். இப்போ எனக்கு ஓவராலாக 200 கிராம் ரவைக்கு 100 கிராம் தயிர் தேவைப்பட்டுச்சு. இப்போ இது நம்ம மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஒரேடியாக முதவே தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொலன்னு கொலைஞ்சிடும். இப்போ இது பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு நான் மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுறேன். இது 10 நிமிஷம் போதும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 hour கூட ஊற விடலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஆனால் அதுக்கு நீட்டு போண்டா செய்கிற மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் வரணும், அப்போ தான் ரொட்டி நல்லா வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு தோசை தவா எடுத்துக்கினேன். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு, நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடக்கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது போல் ஒரு உருண்டையை எடுத்து, சப்பாத்தி மாவு அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து நம்ம கையாலேயே இது போல் தட்டி விடணும். நீங்கள் வேணும்னா பட்டர் பேப்பரு இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் கூட செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு டைரெக்டாக தவாலியே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தடவி நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போது இன்னொரு 2 நிமிஷம் உல்டாவில் நம்ம திருப்பி ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி திருப்பி மாற்றி நம்ம ஒரு 3-5 நிமிஷம் தேவைப்படும் ஒரு ரொட்டி நம்ம செய்கிறதுக்கு. ஹை ஃப்ளேம் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம தவா சூடாக இருக்கும் போதே சுடக்கூடாது. இப்போ நான் தவா சூடாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆனில் இருக்கும் போதே தட்டுறேன் இந்த மாதிரி மாவை. ஆனால் இது பாருங்கள், நீங்கள் நிற்கவே இல்லை, இது நம்மளுக்கு அப்படியே பிரிஞ்சு வருது. இது தவாவில் ஒட்ட மாட்டேங்குது. அதனால தான் நான் ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தவாவில் பின்பகுதியில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக சிங்கில் கூட கீழே பகுதியில் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சில்லுன்னு ஆகிடும். தவா இது போல் சில்லுன்னு ஆனதும் அதில் நம்ம எண்ணெயை தடவிட்டு, இப்போ அதே மாதிரி ஒரு ரொட்டி அளவுக்கு மாவு எடுத்து அதை இது போலவே கையில் தட்டி விடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக டைரெக்டாக நம்ம தவாவை ஸ்டவ்வில் வச்சு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நான் இது போல் தட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி 2-3 நிமிஷத்தில் நம்ம திருப்பி உல்ட்டா அப்புறம் மேலே பகுதியில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இன்னொரு ரொட்டி ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை பட்டர் பேப்பரில் கூட தட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளானது தான். ரொம்பவே சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக சாப்பிட்லாம். இது வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ஊறுகாய் கூட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் சட்னி இல்லை இட்லி பவுடரில் கூட சட்னி பவுடரில் கூட நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.